உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் என்ன சிறப்பான பலன்கள் கிடைக்க இருக்கு? இது கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். என் வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்கள் மாதிரி ஒரு நேர்மையானவர்களை நான் சந்தித்ததே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு மிச்சத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அத்தனை நேர்மையானவர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சனிதான் ராசி அதிபதி. நம்மால் என்ன பண்ணுறாரு, வக்கரமாயிட்டார். ஐயோ பயப்படாதீங்க. காரணம், அவர் ஒன்றும் நல்ல சனியாக உங்களுக்கு வரல, ஆல்ரெடி உங்களுக்கு பாத சனியாக இருக்கார். அவர் 2 கூடியவனாக இருக்கார். அவர் வக்கரமான நல்லது, ஏன்னா பாத சனிலேருந்து லீவு. ஏற்கனவே சனி பகவானை யார் பார்த்துட்டாரு, குரு பார்த்து பாதி ஃபியூஸ் போயிடுச்சு அவருக்கு. இப்போ மீதி இருக்கிறதும் வக்கரமாகி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அது இப்போது பாதசனி நார்மலாக மாறிடுறார், மங்களத்தை தருகிறார். 12 கூடிய விரையாதிபதி மங்களத்தை தருகிறார் என்பதால் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. 2ஆம் இடம். இப்போது இந்த 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானை என்ன பண்ணுறார், 2, 3, 4 பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது என்ன, உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அதே மாதிரி இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், ராசி இதிலிருந்து 2ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார், வறுமையை தீர்க்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த குரு பயிற்சியிலிருந்தே உங்களுக்கு புதிய ஜாப் கிடைக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க, அதெல்லாம் சொன்னேன். அப்போது உங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வறுமை ஒழிகிறது, தாரித்ரியம் ஒழிகிறது. முக்கியமான விஷயம் தான். தாரித்ரியம்னா என்ன, நம்மளுடைய கஷ்டம் அது ஒழியுது, நல்ல விஷயம். அப்போ அடுத்து சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய அப்படியே ரிவர்ஸ் போங்க, 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11 என்பது என்ன, லாபம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா இந்த உலகத்தில் நம்ம பக்தியின் போதான் நம்மளுடைய இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிறத பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துது. உண்மையிலேயே இதை சனியை உண்மையிலே நம்புகிறவங்க, சனியை பொறுத்த வரைக்கும் டோன்ட் ஃபாலோ மீ. என்ன சொல்லுவார், நான் உனக்கு தலைவன் அல்ல, நீ உன் ஒர்க்கை பாரு, நான் அவனுடைய மென்டர், உன் பக்கத்தில் நடந்து வரேன், என் கையை பிடிச்சி நடந்து வா. அதுதான் சனியோட கேரக்டர். உழைப்பாளிகளை சனிக்கு ரொம்ப பிடிக்கும். கும்பராசிக்காரர்கள் அன்னதானங்கள் செய்ய வேண்டும், கும்பராசிக்காரர்கள் கோயிலுக்கு நடந்து செல்ல வேண்டும், கும்பராசிக்காரர்கள் கோயில் படிக்கட்டுகளை அலம்பி விட வேண்டும். இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் பண்ணணும். பாதசனி என்பதால் சாதுக்களுக்கு செருப்பு வாங்கி தர்றது, பாதுகைகள் வாங்கி தர்றது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணணும். முக்கியமாக பாதம் சடாரி, அந்த பெருமாளோட சடாரி நெத்தியில் பட்டுகிட்டே இருக்கணும், தலையில் வாங்கிக்கணும், உங்கள் சிரசில் படணும் சடாரி. அப்போ பெருமாளுடைய சடாரியை வழிபடுங்க. சடாரியை நீங்கள் தொடர்ந்து பாத பூஜைகள் மாதிரி பண்ணுறதெல்லாம். அதனால தான் சனி பகவானுக்கு பாதத்தை கொடுக்குறார்கள். பாதம் என்பது அத்தனை முக்கியம். ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. இவர்களுக்கு ரொம்ப நாள் இருந்து வந்த குடும்ப பிரச்சனை நீங்குமா? 200% நீங்கும். ஏன்னா 2ஆம் இடம் என்பது குடும்பம், 2ஆம் இடம் என்பது தனம். அதெல்லாம் பிரச்சனைகள் சரியாகி நீங்கள் மனைவியோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருங்கள். 2ஆம் இடம் என்பது பேச்சு, அந்த இடத்துல வக்கரமாகிறார் என்பதால் நண்பன் நம்பி சொன்னேன் சார், அது இப்போ 4 பேர் சொல்லிட்டான், அதெல்லாம் நடக்கும், யார்ட்டையும் சொல்லாமல் இருங்க. சுவாமிஜி, இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 95 மார்க், பிரமாத மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி அப்படின்னாலே ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். உலக நாடுகளில் சனியை பார்த்து பயப்படாதவங்க யாருமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இவருடைய வழிபாடுகளை பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இது நம்ம காட்ட தேவையில்லை. காரணம் என்னென்னா, சனி பகவான் சக மனிதனுடைய தேவைகளை உணர்ந்து, ஒரு அன்னதானமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப்போ பண்ணாலே போகிறோம். அதுதான் சனி பகவான் கேட்குறது. இந்த ஜூலை 27 வருகின்ற இந்த வக்கரம் டிசம்பர் வரை தொடர்வதால்
பாதி மாதம் இது பெண்ட் எடுத்தார் சார் ஜனவரியிலேருந்து, இப்போயாவது லீவ் ஓட சொல்லுங்கள் சார் வரங்கிற மாதிரி ஒரு 6 months உங்களை ஓட விட்டு பார்க்குறாரு சனி பகவான். நீ என்ன தான் பண்ணுற பார்க்க, நான் உன்கிட்ட பிரச்சனையே பண்ணலப்பா, உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, பார்ப்போம் நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு தரார். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் புத்திசாலிகள். அப்போது இந்த ஜூலை 27 மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமடைகிறார். டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த பீரியடில் அளவு கடந்த செல்வங்களை தருவார். ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2-3 எக்ஸம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று மீனத்தில் குருவனுடைய வீட்டில் இருப்பதால் அவருக்கு தோஷம் இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் என்ன, இதே சனி பகவான் உங்களுக்கு வக்கரமடைவதால் எந்த தோஷமும் இல்லைன்னு வச்சுக்கலாம். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அது 12ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக பொதுவாகவே உலக மக்களுக்கு நன்மை செய்கிறார். இதுக்கு அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, அதை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்கும் கோடி நன்மை. குரு பார்க்கும்போது இந்த சனி பகவான் மங்களச்சனியாக மாறுகிறார். இவ்வளோ அத்தனையும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஸோ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 12ஆம் இடத்திலிருந்து பொதுவாகவே எவ்வளவுக்கு எவ்வளோ விரயங்களை குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறார். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களாகட்டும், அல்லது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களாகட்டும், கன்னிராசிக்காரர்களாகட்டும், மேஷம், மீனம், கும்பம், இவர்கள் எல்லாருக்குமே மிக அற்புதமான பலன்களை சனி பகவான் தருவார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் மங்களச்சனியாக இருக்கிறார். மற்ற என் ராசிக்கு என்ன சார் நடக்கும் என்றால், உங்கள் ராசிக்கு நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால், அல்லது நீங்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு, ஒவ்வொரு ராசிக்குமே இந்த தடவை எண்ணிலடங்காத பலன்களை அவர் தருவதால், பொதுவாகவே நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு, பிரம்மச்சரிய தெய்வங்கள் வழிபாடு, இப்போ கிராமங்கள் இருக்கிறவங்க நாட்டார் குல வழிபாடுன்னு சொல்லுவாங்க, அதாவது சொடலமாடன், கருப்புசாமி, அது மாதிரி ஐயனாரப்பனை வழிபடுறது கூட சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறது தான். அல்லது கோயில்களில் இருக்கிறவங்க, இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் சபரிமலை ஒரு தடவை ஐயப்ப மாலை போட்டு போயிட்டு வாங்க. அல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு, விஸ்வரூப ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் போகலாம் சென்னையில் இருந்தால், அல்லது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தலாம். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானை ப்ரே பண்ணும் பொழுது வீட்டில் நீல கலர் சங்கு புஷ்பம் மாலை கட்டுறீங்கன்னா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் பலிக்கும். வெண்ணெய் வாங்கி சாத்துறோம், நீங்கள் வெண்ணெய் வாங்கி நெய் வாங்குறது அதை எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கடையில் போய் வாங்காதீங்க, அங்கே போய் இன்ஸ்டண்ட்டாக கோயில் முன்னாடி போய் வாங்காதீங்க, நீல புஷ்பத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு அடிப்பாதம் வச்சு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் சாத்துறது மாதிரியே செந்தூர காப்புன்னு ஒரு காப்பு இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் பெரும்பாலும் வெற்றிலை மாலைகள் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சனி பகவான் மகிழ்ந்து அகமகிழ்ந்து என்ன கேட்டாலும் தருவார். அதனால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? பிரமாதம். சுவாமிஜி, தொடர்ந்து பல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுவும் சனி வக்ர காலத்தில் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவினுடைய இந்த ஸ்ரீமடத்திற்கு சுவாமியை பார்த்து என்னிடம் அப்படியே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். ஒரு நாள் ஸ்ரீமடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும். காரணம், அத்தனை தூரம் நாங்கள் பவித்திரமானவர்கள். என்றைக்குமே வேத சாஸ்திரங்களில் வேள்விகளில் ஈடுபடுறவங்க தான் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா, அதுக்குரிய கிரமமாக இது மாதிரி சூட்சுமங்கள் தெரிந்தவர்கள் தான். வகையில் கீழே போயிட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய புக் பண்ணிக்கோங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கூடிய புனிதமான ஸ்ரீமடத்திற்கு ஒரு பிரச்சனைகளை சொல்லி வழிபடுங்கள். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் தான் நான் அவைலபிள். வாட்ஸ்அப்பில் என்ன பிடிக்கிறது ஈஸி. நீங்கள் டைரக்ட் ஃபோனோட மெசேஜ் அனுப்புங்க. வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி. நன்றி.